வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேல் வகுப்பு, அதாவது நம்ம சதுரங்க பலகை எடுத்துக்கிட்டோம்னா அதில் 8க்கு 8 ஸ்கொயர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. A1 B1 C1 D1 E1 F1 G1 H1. ஏவிலேருந்து ஹெச் வரைக்கும் இருக்கும். நம்பர் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம A1ல் வந்து H1 வரைக்கும் எப்படி பீஸ் அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன். ஒயிட் கலர் பீஸை நம்ம இந்த மாதிரி அடுக்கிறோம். அதே மாதிரி A3ல் A2ல் நம்ம வந்து பிளாக் கலர் பீஸ் எடுக்க போகிறோம். A4லேயும் பிளாக் கலர் பீஸ் எடுக்க போகிறோம். ஒயிட் கலர் பீஸ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பேஜில் குறிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து இதில் மேலே போட்டிருக்க மாதிரி முன்னாடி பேஜில் கொடுத்துருக்க மாதிரி இப்போ சதுரங்க பலகையை முதலில் எடுத்துக்கொள்வோம். அதில் A1ல் இருந்து வெள்ளை நிற காய்களை ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பின் வரிசையின்படி A1 B1 C1 D1 E1 F1 G1 H1 வரை முன்னிருந்து பின்னோக்கியும் H3 G3 F3 E3 D3 C3 B3 A3 வரை பின்னிருந்து முன்னோக்கியும் வெள்ளை நிற காய்களை நிரப்பிக் கொள்வோம். பிறகு அதை போலவே A2விலிருந்து H2 வரை H4லிருந்து A4 வரை கருப்பு நிற காய்களை நிரப்பிக் கொள்வோம். அடுத்ததாக முதல்ல ஒரு செட்டு வச்சாச்சு. இப்போ 4 ரோ முடிஞ்சிருச்சு. அடுத்த 4 ரோவில் எப்படி வைக்க போகிறோம்னா A5 B5 C5 D5 E5 F5 G5 H5 இந்த மாதிரி வெள்ளை நிறை காய்களை குயின் பான் குயின் ரூக் பான் அந்த மாதிரி அடுக்க போகிறோம். மேலே கொடுத்துருக்க படத்துலேருந்து இந்த மாதிரி அடுக்குனா ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பின் வரிசைப்படி H5 G5 F5 E5 D5 C5 B5 A5 வரையில் பின்னிருந்த முன்னோக்கியும் A7லேருந்து H7 வரை பின்னிருந்த முன்னோக்கியும் வெள்ளை நிற காய்களை நிரப்பிக் கொள்வோம். பிறகு அதை போலவே H6லிருந்து A6 வரையும் A8லிருந்து H8 வரையும் கருப்பு நிற காய்களை நிரப்பிக் கொள்வோம். இந்த அடிப்படையின் காய்களை அடுக்கிக் கொண்டால் கீழே உள்ள படத்தில் இருப்பதை போன்று 64 கட்டங்களிலும் காய்கள் இருக்கும். இதை செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் அடியேன் கூற நினைப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேலே இருக்கிற பேச்சை காமிச்ச மாதிரி எடுக்குனீங்களா படம் இந்த மாதிரி வந்துடும். இது எப்படி இருக்குன்னா இதுதான் வள்ளிமலை சச்சிநாத சுவாமிகள் அருளிய வேல்மாறல். இந்த கட்டங்களில் இருக்கும் காய்களை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் மாற்றி எடுத்து வேல்மாறல் என்ற மகா மந்திர நூலை உருவாக்கி உள்ளார். அவற்றை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம். சதுரங்க வீரர்களை நீங்கள் குறைந்தது 10 வருடங்களுக்கு மேலாக சதுரங்க விளையாட்டு விளையாடி இருக்கிறீர்கள் இல்லையா? சில வருடங்களுக்கு முன்பு தான் நாங்கள்